ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுஜிஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு வச்ச ஒரு சூப்பரான வெஜ் ரோல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். நல்லா வெளியே கிறிஸ்பாக உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு செம்ம சாஃப்டாக அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. வெளியே லைட் ஸ்வீட்னஸோட உள்ள கொஞ்சம் காரமாக அந்த ஃப்ளேவரே வேறு லெவலில் இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. ரொம்ப டக்குன்னு கூட நீங்கள் முடிச்சிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 5-6 ப்ரெட் எடுத்து அதோட இந்த சைடு ஓரமில் இருக்க அந்த ப்ரௌன் கலர்லாம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த நடுவில் இருக்க அந்த ஸ்லைஸை மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இது மாதிரி எல்லா ப்ரெட்டோடும் உங்களுக்கு எத்தனை ப்ரெட் வேணுமோ அத்தனை ப்ரெட்டோடதும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸாக அரைச்சி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஸ்டஃபிங்காக கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் பட்டாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு விசில் விட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே பொடியாக நறுக்குன இஞ்சியையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவை வந்து ரொம்பவே பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காய்கறிகள், அதை வந்து 1க்கு 2 அந்த மாதிரி மசித்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டஃபிங் வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து இது நல்லாவே வெந்த மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மசிச்சு போடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கலருக்காக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இதோட ஸ்வீட்னஸ் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கெச்சப் சேர்த்துக்கிறேன். ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ்க்காக அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறினதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ப்ரெட்டுக்கு நடுவில் ஸ்லைஸாக வச்சு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ப்ரெட் ரோல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ண அந்த ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் வச்சு நீங்கள் அப்படியே வந்து இதை ரோல் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கலாம். ப்ரெட்டை வந்து தண்ணியில் நினச்சப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடச்சிரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரவுண்டாகவும் இல்லை உங்களுக்கு கொலக்கட்டை மாதிரியோ இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இது நல்லா வந்து ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் உருட்டி இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரெட்டு தண்ணியில் நினைக்கும் போது வந்து உடஞ்சி போகுது அப்படின்னா நீங்கள் வந்து மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் வச்சு நல்லா வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரமும் நீங்கள் வைக்கக்கூடாது, உடனே எடுத்துடணும். லைட்டாக தண்ணி பட்டோடனே நீங்கள் எடுத்துடணும். இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி. இப்போ பாருங்கள், நான் தேவையான எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் உருட்டி வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இது ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். பட் வந்து நம்ம ப்ரெட்டை வந்து தண்ணியில் நினச்சிருக்கனால ப்ரெட்டு வந்து டக்குன்னு உடஞ்சிரும் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது. ஆனால் டீப் ஃப்ரை பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது கிறிஸ்பி ஆயிரும்.
அதனால் நம்ம ஒரு பக்கம் கிறிஸ்பி ஆனோன்னா திருப்பி போடும்போது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அதுதான் பெட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னா இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுட்டு 2 பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம நினச்ச மாதிரியே ஒரு சூப்பரான வெஜ் ரோல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டொமேட்டோ கெச்சப் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லீவில் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாய் வந்துருச்சு. நீங்கள் எப்போவுமே ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா லைட்டாக தீஞ்சிடும். இப்போ அவ்வளோதான், நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டொமேட்டோ கெச்சப்போட சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியான எம்மியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இப்போ ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்து மேலே கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் கொஞ்சம் காரமாகவும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது அப்படியே டொமேட்டோ கெச்சப்போட வச்சு சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அன்டில் தென் பை பை ஃப்ரம் சுஜிஸ் ஹோம் குக்கிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பை பை.